வணக்கம் மலத்தா. டிவிக்கு ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க, சதி செய்கிறாங்க, திமுக சதி அப்படின்னு நம்ம நிர்மல்குமார் இப்போ ஒரு உருட்டு விட்டுறாரு. எப்படின்னா, எங்களுடைய எம்எல்ஏக்கள் வாங்குறதுக்கு சுமார் 160 கோடியிலிருந்து 350 கோடி வரைக்கும் பேரம் பேசுதுங்க. இந்த திமுக சதி பாத்தீங்களா, அது தோத்தம் பார்த்தா அடங்கமாட்டது பாத்தீங்களா, திமுக சதி அப்படின்னு சொல்லி நம்ம நிர்மல்குமார் உருட்டு விட்டுக்கிறாரு. அவர் ஏன் உருட்டினாரு, எதை மறைக்க உருட்டினாரு, ஒருவேளை இவங்க பேரம் பேசுறதுதான் மைண்ட் வாய்ஸ்ல ஓப்பனா பேசிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. யாரு குதிரை பேர் பேசினாங்க, யாரு காசு கொடுத்தாங்கன்றது ஆதாரத்தோட இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது நம்முடைய நிர்மல்குமார் இருக்காரு தெரியுமா, அவர் இப்போ புதுசா என்ன சொல்றாரு, செந்தில் பாலாஜி வச்சு எங்களுடைய டிவிக்கு எம்எல்ஏ பேரம் பேசுறாங்க அப்படின்னு பச்சையா சொல்றாரு. ஆனா அவங்க கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. பேரம் பேசுனாங்களா? அப்படிங்களா? எவ்வளவுங்க பேசுனாங்க? 350 கோடிங்க. 350 கோடி வரைக்கும் பேரம் பேசுனாங்க. ஆமா, சரி. இப்ப டிவிக்கள் இணைஞ்சாங்களே ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு எவ்வளவுங்க நீங்க பேரம் பேசுனீங்க? என்னது அது பேரம் கிடையாதா? இயற்கையே வந்த கூட்டமா? இயற்கையே சேர்ந்துட்டாங்களா? இதை நாங்க நம்பணும். அங்க பேரம் இல்ல, குதிரை பேரம் இல்ல மக்கள் அங்கங்க சாவறான், அங்கங்க கொலை கொள்ளை, பெண்கள் பாலியல் வன்புணர்வு அப்படின்னு சொல்லி மக்கள் தினம் அவதிப்படுறான். இதெல்லாம் பாக்குறதே இல்லையோ. நேத்து சம்பவம் பாத்தீங்கன்னா, நெல்லையில தந்தை மகன் கொடூர கொலை, 2 பேர் ஸ்பாட்லயே வெட்டி கொண்டு இருக்கா. சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? இல்ல அவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இருக்கோ? என்ன வேலை இருக்கு? குதிரை பேரம் பேசணும், ஏடிஎம்கே எம்எல்ஏ இழுத்து வலிச்சு உள்ள போடணும், எப்படின்னா ஆட்சியை தக்க வைக்கணும். ஏன் இப்படிலாம் பண்றீங்க? மக்களை பாக்குறத விட்டு இப்படி குதிரை பேரம் பேசுறீங்களா அப்படின்னு யாரா நாக்கு போடுற மாதிரி கேள்வி கேட்டா, நாங்க பண்ணலுங்க, நாங்க யோகியம், திமுக தாங்க பண்ணுது, 150 கோடியில இருந்து 350 கோடி வரைக்கும் பேரம் பேசுங்க அப்படின்னு அடிச்சு விடுறது. இல்ல திமுக தோல்வி ஏற்றுக்கிட்டாங்க, நாங்க தோத்துறோம்னு சொல்லி அவங்க எதிர்கட்சியா பணியாற்றுறாங்க, செயல்படுறாங்க. நீங்க ஆளுங்கட்சியை நீங்க ஏன் ஆளை கூட்டு சேர்த்துக்கிறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல பல கூட்டணிகள் ஒண்ணு கூடி சேர்ந்து அங்க என்ன டீலிங்னு தெரியல, அப்படி ஒரு டீலிங்க பேசி குதிரை பேர்லாம் பேசி முடிச்சு அப்படியே பார்த்தா போட்டோ ஷூட் பண்ணி வெளியே வருது. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட எல்லா கூட்டணி கட்சிகளும் அந்த ஆட்களும் உள்ள இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா எல்லாருக்கும் சரக்கு அது சரக்கு இல்லையா, ஜூஸா? சரி ஓகே, நம்பர் அது ஜூஸோ என்னவோ இருந்துட்டு போடும். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்கள் பிரச்சனையா தானே வந்தீங்க, மாற்றம் தானே கொடுக்க வந்தீங்க. ஆனா மக்கள் வேலையை விட்டு நீங்க கூட்டணி பேசிக்கிறீங்க, குதிரை பேரம். இதை கேள்வி கேட்டா டிஎம்கே தாங்க குதிரை பேரம் பேசு அப்படின்றீங்க, அடிச்சு வருது. எத்தனை நாளைக்கு காலங்காலமா அது கட்சி ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் டிஎம்கே சதி, டிஎம்கே தான் அப்படி பண்ணுது. எத்தனை நாளைக்கு இதே மாதிரி பழி போடுவீங்க? இல்ல தொடர்ந்து இதே மாதிரி பழி போட்டீங்கன்னா மக்கள் தெளிவா இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆம் நாள் பார்த்தோன்னா மக்கள் கொத்தா துப்பி விட்டுருவாங்க. ஏன்னா போய் சொல்லலாம், நீங்க பண்ற தப்ப மறைக்கிறதுக்கும் அதுதான் காரணம், அவங்கதான் காரணம்ன்றது என்ன? என்ன டிராமா, என்ன கூத்து? இப்போ சமீப காலமா பார்த்தோன்னா ஏடிஎம்கேல இருந்து வர தீய சக்தியா இருக்காங்க தெரியுமா? தீய சக்தியா இருக்கிற நம்ம விஜய் பாஸ்கரோட வரலாறு எடுத்து பாருங்க. அது பார்த்தோன்னா குட்கா, கூலிப்பு, இந்த மாதிரி சின்ன வாலிப பசங்க யூஸ் பண்ணக்கூடிய சில புகையில எல்லாம் பார்த்தோன்னா அதுல ஊழல மாட்டினாரு, இல்லைங்களா வித்ததெல்லாம் கமிஷன் வாங்கினால அவர் மேல கேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேல அவர் மேல கேஸ் இருக்கு, ஊழல் புகார் இருக்கு. ஆனா பார்த்தோன்னா தீய சக்தியா இருந்த விஜய் பாஸ்கர் இன்னைக்கு டிவிக்குள்ள வந்தவனே தூய சக்தியா மாறிட்டாரு. அதாவது பார்த்தோன்னா இவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள எவ்வளவுதான் கொள்ளடிக்கலாம், எவ்வளவுதான் கொலை பண்ணாலும், நீ யாரா வேணா இரு, ஐயோக்குனா கூட இரு, நீ வா, நான் உன்னை துவைச்சு மக்கள் வெளியில பார்த்தோன்னா தூய சக்தியை நான் காட்டுறேன் அப்படின்ற மாரி விஜய் பாஸ்கர் உள்ள வந்துட்டாரு. அடுத்து வைகோவை பிடிச்சி உள்ள போட்டீங்க, வைகோ எதிரியா பிடிச்சி போட்டீங்க. அவர்கிட்ட சீட் இருக்கா, ஜெயிச்சாரா? ஒண்ணுமே இல்ல, எதனால உள்ள போட்டீங்க? அப்ப இங்க குதிரை பேரம் இல்லையா? வைகோ அவர்கள் பார்த்தோன்னா ஓப்பனா பிரஸ் மீட்ல அடிச்சு விட்டாரு. அதாவது பார்த்தோன்னா 2 எம்எல்ஏக்கள் நீங்க ராஜினாமா பண்ணுங்க, மறுதேர்தல் வரட்டும், நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன், ஓட்டு கேட்கிறேன். யாரு காரணம்? திமுக தான் காரணம். திமுக சதியால தான் பார்த்தோன்னா 2 எம்எல்ஏக்கள் காசு வாங்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டானோ, அதனால ஆட்சி கவுந்து போச்சு. 2வது மறுதேர்தல் வை, சிம்பத்தியை கிரியேட் பண்ணு. 2வது போடுறடே எங்க அண்ணன் பாவுண்டாடே, அவர் கரியர் உச்சத்தை விட்டு வந்துட்டார பாவுண்டாடே, அவரு சிஎம் ஆகியும் பார்த்தோன்னா அவர் டார்ச்சர் பண்றாங்க, எப்படின்னா அவர் ஓட்டு போட்டுக்கா பாவுண்டா, அவரு ப்ளீஸ் ரெடி வாங்கடா இப்படின்னு சொல்லி அணிகளை தூண்டி விட்டு 2வது ஓட்டு வாங்கிட்டு 2வது நாட்டை குடிச்சார பாருங்க. அதாவது பார்த்தோன்னா ஆட்சி ஏற்று பதவி ஏற்று 2 மாசம் ஆகுதுன்னா இந்த 2 மாசத்துல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு மக்கள் காரி துப்புறான், கரண்ட் இல்ல, பஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்லி மக்கள் காரி துப்புறான். அதெல்லாம் தூக்கி போட்டு ஃபைனலா சொல்லிக்கலாம், டிஎம்கே சதிதான், அவன் பண்ற தப்பம் தான் இந்த தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளுடைய வேலையை பார்ப்போம். வட மச்சான் சீட்டை பிரிச்சு போடு, எவ்வளோ உனக்கு காசு வேணா, 50 கோடியடா 100 கோடியடா அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி பேரம் பேசிக்கிறாங்க. இப்படி பேரம் பேசிட்டு வெளியே பார்த்தோன்னா
டிஎம்கே பேரம் பேசுது, டிஎம்கே வந்து 350 கோடி பேரம் பேசுது. என்ன பொய் அது? யோ எத்தனை நாளைக்கே இதே உருட்டுவீங்க? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம நிர்மல்குமார் ஒரு படி மேல போயிட்டு திமுக, அதாவது ஸ்டாலின் சார், தயவு செய்து நீங்க பார்த்தனா இதோட வந்து நிறுத்திங்க, அதாவது அரசியல் விட்டு ஒதுங்கிடுங்க, எங்களோட கட்சியோட எம்எல்ஏ வந்து நீங்க வந்து காசு கொடுத்து வாங்காதீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, நீங்க வந்து தோத்துட்டீங்க, அப்போ வந்து மக்கள் உங்களை வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க, அதனால நீங்க வந்து அரசியல் விட்டே ஒதுக்கிடுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. யாரு? நிர்மல்குமார் சார். நீங்க என்ன சார் அரசியல் அப்படியே நீங்க மக்கள் கலப்பனை கேட்க போராட்டத்துக்கு வந்து வீதி வீதியே போனீங்களா? ஆமா, வீதி வீதியே போனாருங்க. எதுக்கு போனாரு தெரியுமா? இந்த அரக்கல் டவுசரு காவி, இந்த RS யூனிஃபார்ம் மாட்டிட்டு அருவா துப்பாக்கெல்லாம் கொண்டு கலவரம் பண்ண போனார் தெரியுமா? இதுதான் அவர் செஞ்ச போராட்டம். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனை கேட்க நிர்மல்குமார் ஒன்றும் போய் களத்துல போய் நின்றுலாம் போராடி அப்படி ஒரு வர்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது RS கேங்கு, தீவிரவாதியோட கேங்கு. அது வந்து இன்னைக்கு வந்து சொல்லுது, ஸ்டாலினை பார்த்து என்ன சொல்றாருன்னா, சார் தயவு செய்து நீங்க வந்து அரசு விட்டு ஒதுங்கிடுங்க. ஆமா, நீங்க வந்து ஒதுங்கினீங்கன்னா நாங்க கொள்ளடிக்க எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், வாய்ப்பா இருக்கும், ஒதுங்கிடுங்க, அதனால நீங்க வந்து அரசியல் நிக்காதீங்க என்றாரு. அதாவது திராவிட கட்சிகள் திராவிட மண்ணுல இந்த கட்சின்னு ஒண்ணு வந்து இந்த மண்ணுல உருவாக்கி சுயமரியாதை வந்து கற்றுக் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் பார்த்தோன்னா கல்விக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் காலங்காலமா உடைச்சி பல போராட்டத்தில் வந்து நின்று இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணி தமிழ்நாட்டு பேர் வைக்கிறதுக்கு போராட்டம் பண்ணி பல வந்து உயிர்கள் வந்து தியாகம் செய்து அப்படி உருவான ஒரு கட்சி அசால்ட்டா இவர் சொல்றாரு, சார் ஒதுக்கிடுங்கன்றாரு. ஆமா, இவருக்கு கொடுத்துருந்தேன். பிஜேபி வந்து நாட்டை வந்து ஆண்டு கூறு போட்டு 4 வித்துட்டு போயிடணும். ஆல்ரெடி இப்போ வந்து பிஜேபி ஆள்ற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் ஆள்ற மாதிரிலாம் தெரியல. பிஜேபி தான் எது செயல்படுது, அதுதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. விஜய் சார் வந்து எது போட்டுனா ரிலீஸ் ஷூட் போட்டு முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி ஃபுல் அதிகாரம், தமிழ்நாட்டோட அதிகாரம் வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னா தலைமை, அதாவது நம்ம அமித்ஷா மோடியோட கண்ட்ரோல் தான் இருக்கிற மாதிரி அப்பட்டமா தெரியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆளுநரோட பழக்க வழக்கங்கள் ஒட்டு உறவாடி அப்படியே வந்து கொஞ்சம் குழாயிறாங்க. ஸோ இது வந்து தெரியுது இவங்கலாம் யாருன்றது, RSஸோட பிஜேபியோட கைப்பிள்ளைங்க தான் இவங்க வந்து செயல்படுறாங்கன்றது. அதுக்கப்புறம் நம்மளோட ஆதவர்ஜுனா வந்து ஒரு உருட்டு விட்டுறாரு, அதை கொஞ்சம் பாத்துருவோம். கரூருடைய கண்ணீரோடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்களை சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆகிதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். கரூருக்கு அப்புறம் எங்களோட பரம எதிரி நீங்க தான். சரி, லண்டன் போனதுக்கு அப்புறம் அப்புறம் யாரு வந்து எதிரி? அப்புறம் யாரும் கிடையாது இல்ல, உங்களுக்கு தான் எதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிவிகே 2 ஓடையும் ஆதவர்ஜன் அடுத்து நெக்ஸ்ட் சிஎம் விஜய் அவர்கள் வந்து எதிர்கட்சியா நிப்பாரு இல்ல, அப்படி போயிடுவீங்களா சார்? சூப்பரா இருக்குல்ல. அதாவது ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகிறது முடி வந்து நிறைய சங்கிங்க சொன்னானுவர், இவரோட ஜாதகத்துல சிஎம்ன்ற ஒரு கேட்டகரியே ஒண்ணு இல்ல, இவரெல்லாம் வந்து சிஎம் ஆக முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், நிறைய சோச்சகரன் சொன்னான். ஆனா அதையும் உடைச்சி தவிடு பொடி ஆக்கிட்டு மக்கள் தலைவரை வந்து நின்னாரு, சிஎம் ஆனாரு. அவர் 5 ஆண்டுல வந்து பல விஷயங்கள் பண்ணிக்கிறாரு, பல நன்மைகள் பண்ணிக்கிறாரு. பெண்களுக்காக பர்டிகுலரா பார்த்தோன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக பெண்களுக்குன்னு ஒரு 1000 ரூபாய்ன்ற ஒரு திட்டம் இந்தியாவில் எவனுமே கொண்டு வரல. அதெல்லாம் பெண்களுக்கு 1000 ரூபான்றது உங்களுக்கு சீப்பா இருக்கலாம், ஆனா அடிமட்ட மக்கள், உழைக்கிற மக்கள், தினம் மக்கள், அவங்களாம் பெரும் உதவி 1000 ரூபாய், படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய். அது மட்டும் இல்லாம லேப்டாப், நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு நிறைய வந்து எஜுகேஷன் நோக்கி இளைஞர்கள் வந்து வழி நடத்தும் விதமா வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்த ஒரே தலைவர் அவர் தான். அந்த ஸ்கீமை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க. அவர் போய் நீங்க வந்து லண்டனுக்கு போயிடுன்றீங்க இல்ல, நீங்களாம் என்ன மக்களுக்கு அப்படி வாரி வழங்கிட்டீங்க, என்ன நன்மைகளை செஞ்சிட்டீங்க? ஏன்னா ஒண்ணு இருக்கா? கவர்ச்சியை காட்டி தானே நீங்களும் ஆட்சிக்கு வந்தீங்க. விஜய் சாரே சொல்றாரு, நாங்க கவர்ச்சியை காட்டி ஆட்சிக்கு வந்துட்டோம், பின்ன கவர்ச்சியை காட்டி தானே வந்தீங்க. ஆபாச இன்ஸ்டா இன்ஃபுளுசர் வச்சு கவர்ச்சியை காட்டி ஓட்டு கேட்கல, இவ்வளவு கேவலம் எங்கன்னா ஒண்ணு இருக்கா? அதாவது ஜென்சி கிட்டு, அதாவது அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாம, எதிர்காலத்தை பத்தி ஒண்ணுமே நினைக்காத அந்த மாதிரி பசங்களை டார்கெட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி மயக்கி அந்த பசங்களை மூளை செலவு செஞ்சு வீட்டுல போய் தொந்தரவு பண்ணி ஓட்டு வாங்கி அப்படித்தானே நீங்க ஜெயிச்சிங்க. வேற எப்படி நீங்க ஜெயிச்சிங்க? இல்லைன்னா வந்து அப்படியே அரசியல் தத்துவத்தை கொண்டு போய் அந்த பசங்க கொடுத்து அப்படியே அந்த பசங்க பகுத்தறிவா யோசிச்சு அப்படியே வந்து ஓட்டு வாங்கினீங்க. இன்னைக்கு இருக்கிற அனில் தற்கூறிங்க, எங்க அண்ணன் ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒப்பாரி வச்சிருந்தானுவ, வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு அரசியல் தரங்கட்ட ஒரு முட்டாள் பசங்க, அந்த மாதிரி பசங்க வச்சா நீங்க வந்து ஓட்டு வாங்கினீங்க. ஆதவர்ஜன் சாருக்கு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் சார்.
நீங்க மெஜாரிட்டில வந்து ஜெயிக்கவே இல்லை சார். அப்ப பாதி மக்கள் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து தனி பெரும்பான்மை ஜெயிச்சுன்னு சொல்லாதீங்க, தனியே ஜெயிச்சுங்க. வெறும் 108 தான். தனியே ஜெயிச்சு கூட உங்களால ஆட்சி அமைக்க முடியல. டிஎம்கே போட்ட பிச்சையால தான் இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சுக்கிறீங்க. அதனாலதான் வந்து கூட்டணி அதுலயே பார்த்தோன்னா பல பேர்கிட்ட வந்து குதிரை பேரம், சோபா மாடல், சோபா அமைச்சு, பணத்தை அமைச்சு, இப்படிதான் நீங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்பயும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. விசிக, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எப்பயும் பார்த்தோன்னா பிச்சுன்னு போயிடுவாங்க. அதனால தன்னிச்சை வந்து நம்மளோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்காக ஏடிஎம்ல இருந்து போயிட்டு அந்த கட்சியை நாளா உடைச்சு அங்க ஒரு 8 எம்எல்ஏ வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதான் உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல இதெல்லாம் வந்து யார் விட்டு காசு? இப்ப 8 தொகுதி வந்து இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு தொகுதிக்கு வந்து 20 கோடி இருந்து செலவாகுன்றாங்க. அப்ப அந்த 20 கோடி என்ன யார் விட்டு காசு? உங்களோட பாக்கெட் பணமா? எடுத்து கொடுங்க, வச்சு செலவு பண்ணுங்க. அப்ப இனிமேல் வந்து இடைத்தேர்தல் ஒண்ணு வந்து நீங்க பண்றீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சுட்டு நீங்க வந்து மறுத்தேர்தல் வைக்கிறீங்கன்னா, அது வந்து முழுக்க முழுக்க யார் காசு கொடுக்கணும்? அந்த கட்சியில எந்த கட்சியில வந்து அவங்க இணையறாங்களோ அந்த கட்சிக்கு தான் காசு கொடுக்கணும். அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னா நீங்களா வந்து ராஜினாமா பண்ணுவீங்களா? இந்த மாதிரி வந்து குதிரை பேர் பேசி நீங்க வந்து வாங்குவீங்களா? முடியுமா? அப்புறம் இன்னொரு சொல்றாரு, நீங்க வந்து கொள்ளடிச்ச பணத்தோட நீங்க லண்டன் போங்க. அதுனா கொள்ளடிச்ச பணத்தோட லண்டன் போனா அதுக்கப்புறம் நீங்க வந்து கொள்ளடிக்க போறீங்களா? இல்ல உண்மையுமே லண்டன் போங்கன்னு சொல்றது ஒரு வந்து வாசம். கொள்ளடிச்ச பணத்தோட வந்து நான் வந்து விட மாட்டேன், சட்ட ரீதியா நான் வந்து உங்க மேல வந்து கேஸ் போடும் அப்படின்றதான் ஒரு வாசம். அதுதான் வந்து ஒரு யோகியன் இல்ல வந்து நான் வந்து உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவனா சொல்றாரு, கொள்ளடிச்சு படத்தோட ஓடி போடுங்க, மீது நாங்க வந்து கொள்ளடிக்கிறோம். அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன அது? மேடையில வந்து ஒரு மேடை நாகரிகமே இல்லையா? எப்படி பேசணும்னு தெரியறது இல்லையா? ஆனா இது போன்ற ஒரு ஆள் தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டோட ஒரு அமைச்சர் எப்படி பேசணும் கூட தெரியாம பேசுகிறாரு. கொள்ளடிச்சு பணத்தோட ஓடி போயிடுங்க. அப்ப ஒரு 50,000 கோடி கொள்ளடிச்சாலும் அவங்க வந்து ஓடிடலாம். என்ன சார் பேசுறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வழக்கம் போல கரூரோட கண்ணீர் சும்மா இல்ல கரூர் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னி வரைக்கும் நீங்க பாத்தீங்களா? உங்க கட்சிக்கார ஆட்கள் யாருன்னா ஒரு ஆள் போய் பாத்தீங்களா? இல்ல சிம்பிளா ஒண்ணு சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு தான் நீ வந்து ஏமாத்துவீங்க? ஒரு பொய்யை வந்து மீண்டும் மீண்டும் சொன்னா அது வந்து உண்மையாயிடுமா? ஏங்க, ஒருத்தவன் கல்யாணம் நடத்துறான், அவன் கல்யாணத்துல கூட்டம் வருது, அந்த கல்யாணத்துல கூட்டம் வந்து செத்து போனா அது யாருங்க காரணம்? அந்த கல்யாணம் நடத்துறவன், அந்த ஆர்கனைஸ் பண்றவன் தானே மெயினான வந்து காரணம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னைக்கே சொன்னாரு, ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, எந்த ஒரு தலைவனும் பார்த்தனா தன்னோட தொண்டன் வந்து சாகிறத வந்து விரும்ப மாட்டாருன்னு சொன்னாரு. அப்ப அங்கிருந்து என்ன புரியுதுன்னா, விஜய்க்கு சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். ஆனா அதையும் தாண்டி இல்ல நீங்க தான் காரணம், செந்தில் பாலாஜி ஆளு வந்து உள்ள வந்துட்டான், 100 பேர் வந்து கத்தியால குத்தனா, டேய் எப்படிலாம் வதந்து கிளப்பினீங்க? எதனா ஒரு ஆதாரம் இருக்கா? இன்னி வரைக்கும் எதனா ஒரு ஆதாரம் இருக்கா? சிபிஐ கேஸ் போது அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி? என்ன ஒரு ஆதாரமே இல்லாம இன்னைக்கு வந்து எல்லார் கையிலும் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவ்வளவு ட்ரோன் கேமரா, அந்த ஒரு கேமரால கூட பார்த்தோன்னா ஏதோ ஒருத்தர் வந்து ஓடி வந்து கத்தியால குத்துற மாதிரி அப்படியான சீன் இருக்கா? இல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த மாதிரி இருக்கா? கத்தியால குத்தப்பட்ட மாதிரி, வெட்டப்பட்ட மாதிரி. ஆனா நீங்க அப்படிதான் போய் சொன்னீங்க, செந்தில் பாலாஜி ஆளுங்க வந்து உள்ள இறக்கிட்டாங்க, கத்தியால குத்துட்டான், கொன்னுட்டான், அப்படி என்னெல்லாம் போய் விட்டீங்க? மக்கள் கூட்ட நெரிசல் இருந்தாங்கன்றது உலகம் முழுக்க தெரியுது. மக்களை வந்து கால் கடுக்கு நிக்க வச்சு காலதாமதப்படுத்தி அவ்வளவு கூட்டத்தை வந்து ஒரே இடத்துல வர வச்சு ஜனநாயக ஷூட்டிங் நடந்துங்க இல்லையா? சிபிஐ கேஸ் வந்து இது வந்து வழக்கு இருக்கா இல்லையா? ஜனநாயக ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொல்லி அங்க வந்து ஆதாரப்பூர்வமா கேள்வி கேட்டுக்கிறாங்களா இல்லையா? அப்ப இவ்வளவு கூட்டத்தை கூட்டி உங்களால மேனேஜ் பண்ண முடியாம இறந்ததால ஐயோ பழைய ஏமால போட்டுருன்றதுக்காக படி அவங்க மேல போடுறீங்க. டிஎம்கே தான் பண்ணிட்டாங்க. இந்த ஜீவா நடிச்ச கோ படம் இருக்குல்ல, அந்த படம் இருதாங்க. இது கூட இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க. விஜய் சார் அவர்கள் வந்து சிஎம் ஆகுன்றதுக்காக இது போன்ற 41 பேரை கொன்னுட்டு கூட நம்ம பழைய இதை வச்சு சிம்பத்தியான வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் நினைக்கிறேன். இது கூட வந்து ஸ்கிரிப்ட் தான். அதாவது விஜய் அவர்கள் வந்து இப்போ மேடையில பேசுறது மட்டுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. இந்த 41 பேர் இறந்தாங்க தெரியுமா, இது கூட பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு தோணுது. ஸோ அதனால மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தோன்னா பழியை வந்து ஏங்க மேல தூக்கி போட்டாங்க, கரூருக்கு வந்து அவங்க தான் காரணம் சொல்றது மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனா 2 மாசம் வந்து உங்ககிட்ட கொடுத்து பார்த்தாங்க ஆட்சி எப்படி செயல்படுத்துறீங்கன்ட்டு. ஆனா மக்கள் காரி துப்புறான், போறவன் போற காரி துப்புறான். வருகின்ற திருச்சி இடைத்தேர்தல உங்களுக்கு மக்கள் சரியான வந்து ஒரு பதிலடி கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, வெயிட் அண்ட் see. நீங்க எதை நினைச்சுக்கிறீங்க, கூட்டணி எல்லாரும் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டா நம்ம தான் வந்து பெரிய பட்டை பெரிய பலம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. மாற்றன்றது மக்கள் எது சினிமா கவர்ச்சியில மோகத்துல வந்து எதே விஜய் அவர்கள் வந்து ஃபைட் பண்றாரு அப்படின்ற சில பேர் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனா படித்த ஆட்கள், அரசியல் உள்ளவன் எவனும் பார்த்தா விஜய்க்கு ஓட்டு போடல. படிக்காத தற்கூறிகள் தான் சில வந்து சினிமா மோகத்துல இல்ல வந்து டிஎம்கே மேல இருக்கிற ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில அரசியல் தெரியாத ஆட்கள் தான் வந்து டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. வழிய விஜய் சார் வந்து அரசியல் புலி, விஜய் சார் வந்து அரசியல் தெரிஞ்ச ஒரு ஆளு, அரசியல் தலைவர்கள் படித்த ஒரு மேதாவி, அப்படிலாம் யாரும் ஓட்டு போடல. அவர் ஒரு நடிகர். ஆனா ஏதோ ஒரு மோகத்துல வந்து நல்லா இருக்கிறாரு, சரி போட்டுதான் பார்ப்போம்னா அப்படிதான் சில பேர் ஓட்டு போட்டாங்க. வழிய
ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் ஓட்டு போடல. வருகின்ற இடைத்தேர்தலில் கண்டிப்பா நீங்க பண்ண அட்டுழியம் இந்த 2 மாசம் வந்து எப்படி இருக்குன்றது ரிஃப்ளெக்ட் ஆகும். வெயிட் அண்ட் சீ சார், அது வரைக்கும் சார் வெயிட் பண்ணி பாருங்க. இடைத்தேர்தலில் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான ஒரு பதிலடி கிடைக்கும். பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து இவங்க பண்ற தப்புகளை வந்து மடை மாத்துறதுக்கோ திசை திருப்பதுக்கோ பார்த்தோன்னா தொடர்ந்து திமுக தான் காரணம், திமுக தான் அப்படி பண்றாங்கன்ட்டு. ஆனா இவங்க பண்றாங்க. ஆனா இதெல்லாம் மறைக்க இப்படி வந்து தொடர்ந்து வந்து போய் பிரச்சாரம் பண்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தி கருத்துக்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.